திருப்பரங்குன்றத்தில் அது மாதிரி தான் இருக்குது. பாஜக செய்கிற விஷயங்களை மென்மையாக இருக்குன்றது அது உறுதியாகுது இல்லை இந்த விஷயத்தில். பாஜக விஷயத்தில் மென்மையாக இருக்கிறதுக்கும் அவர் இப்போ மௌனம் காப்பதற்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இந்த விஷயம் கவின்குமார் ஆணவ படுகொலை வழக்குலையும் அவர் அமைதியாக தான் இருந்தார். ஓட் பேங்க் போயிருன்றதுக்காக அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணுறாரா? ரவிக்குமார் என்ன சொன்னீங்க? கவின்குமார். ஆமாம், கவின்குமார் ஆணவ படுகொலையில் கருத்து சொல்லக்கூடாதுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. மடப்புறம் காளியம்மன் கோவிலில் செத்து பண்ண அஜித்து போய் பார்க்கலையா தம்பி? அதனால் அவருக்கு பயணத்தில் ஏதாவது இடர்பாடு இருந்திருக்கலாம், அதனால போகலை. அது சொல்லியிருக்கலாம்ல. இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் அது மாதிரி தான் இருக்குது. பாஜக செய்கிற விஷயங்களை மென்மையாக இருக்குன்றது அது உறுதியாகுது இல்லை இந்த விஷயத்தில். பாஜக விஷயத்தில் மென்மையாக இருக்கிறதுக்கும் அவர் இப்போ மௌனம் காப்பதற்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னீங்க, ஏன் பாஜக கிட்ட நீங்கள் ஏன் மென்மையாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டதாகவும் சொன்னீங்க. அதுக்கு அதிகாரம் இங்கே இருக்க ஆட்சியில் இருக்கிறது யார், அவங்களதான் விமர்சனம் பண்ண மாதிரியும் சொன்னீங்க. ஆமாம், ஆனால் இந்த விஷயத்துக்கு சொல்லலாம்ல தம்பி. வெறும் கையை வச்சுட்டு எப்படி வேணாலும் ஆட்டலாம். தானியங்கிற கையில் வச்சுட்டுனா அது விருப்பம் போல ஆட்ட முடியாது, தானியம் சிதறிடும். இப்போ ஒரு பொறுப்பு மிகுந்த தலைவர், 1 கோடி இளைஞர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், தொடங்கி இருக்கிற அமைப்பை சீர்குலைக்க பல பேர் திட்டமிடுவான். அதுக்கெல்லாம் பலியாகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மௌனமும் நல்லது தான். ஏன்னா ஒரு சாராருக்கு ஆதரவாகவோ ஒரு சாராருக்கு எதிராகவோ ஒரு கருத்தும் படுதியிடக்கூடாது. சம்பத்துனா பேசிடலாம். ஒரு கட்சியினுடைய தலைவர் வருங்கால நம்பிக்கை அவர் சொல்லாமல் இருந்தது என்னை பொறுத்தவரையில் வரவேற்கிறேன் நான்.